வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ போயிட்டுருக்கிறது ராமேஸ்வரத்துலேருந்து சின்னதாக தனுஷ்கோடிக்கு ஒரு பயணம். போன ராமேஸ்வரத்து வீடியோவில் வந்து நம்ம வாய்ஸ் பேக்ரவுண்ட் எதுவும் கொடுக்கல நம்ம. சரி வீடியோ ஃபுல்லாக போட்டு அவங்க பார்ப்பாங்கன்ட்டு தான் இந்த வாட்டி நம்ம சின்னதாக ஒரு வாய்ஸ் பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம் நம்ம. எந்த அளவுக்கு இது நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தெரில. இப்போ நம்ம ராமேஸ்வரத்துக்கு நம்ம போகிறது வந்து கோயில் பரிகாரத்துக்காக நிறைய பேர் போகிறாங்க. சுற்றுலாத்தலம்னு நினச்சி போகிறாங்க. பெரும்பாலும் ராமேஸ்வரத்துக்கு போகிறோம் நம்ம. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ராமேஸ்வரத்துக்கு வந்துடலாம். சென்னையிலேருந்து நம்ம வந்துடலாம். ட்ரெயின் இருக்குது. எல்லா இடத்துலேருந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் நம்ம பிரபஞ்சத்தோட இந்த பூமியோட இந்த இந்தியா பாரதத்தோட எண்டுன்னு சொல்லுவாங்களே, நம்ம மேப்பை தலைகீழ பார்த்தோம்னா ஆரம்பம்னு சொல்லலாம். மேப்பை ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா எண்டுன்னு சொல்லலாம். தனுஷ்கோடி ராமேஸ்வரம். இது நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான முக்கியமான இடம் இது. நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வெளியூர்களுக்கு பிற மாநிலங்களுக்கு நம்மளால் போக முடியாது. அதனால் நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் நம்ம போகலாம். வீட்டில் உள்ளவங்களாம் அழைச்சிக்கிட்டுலாம் போகலாம். அப்படி சிறந்த ஸ்தலம் தான் வந்து நமக்கு வந்து ராமேஸ்வரம். அதுலேருந்து பக்கத்தில் வந்து தனுஷ்கோடி. தனுஷ்கோடிய பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் சுற்றுலாத்தலம்னு பெருசா சொல்லிக்கிறதுலாம் ஒண்ணும் இருக்காது. கடல் நடுவுல ஒரு பாதை. அந்த பாதை ஆரம்பிக்கும்போது ஊர்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் அகலமா இருக்கும். அப்படியே குறுகி சின்னதா கொண்டு போய் லாஸ்ட் எண்டுல கொண்டு போய் விடும். அங்க கவர்மெண்ட் ஒரு ரவுண்டானா மாரி செட் பண்ணியிருக்கிறாங்க. அத நீங்க வீடியோ கடைசியில நீங்க பார்க்கலாம். அங்க ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பார்த்துருக்கிறது இந்த சைடு இருக்கக்கூடிய அலை பயங்கரமா அடிக்குது. இந்த சைடு இருக்கக்கூடிய கடல் வந்து அலை கம்மியா இருக்குது. இது ஒரு அதிசயமான ஒரு இதா இருக்குது. இதுதான் ரோடு நம்ம பார்க்குற ரோடு. இதில தான் வாகனங்கள்லாம் போகுது. அங்க நமக்கு வந்து நமக்கு பெருசா ஸ்டால்லாம் அங்க ஒண்ணும் இல்ல. நமக்கு அங்க இருக்கக்கூடியது என்னன்னா, அந்த இலங்கைய பார்க்கலாம். அங்க டவர் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரூ. 50 சார்ஜ் பண்றாங்க அங்க. அதுக்கப்புறமேல அங்கேருந்து ஐஸ்கிரீம் கிடைக்குது. அப்புறம் அந்த ஃபோட்டோ அங்கே ரெடி பண்ணி நமக்கு ஃபோட்டோ எடுத்து தரதுக்கான ஆள் இருக்காங்க. இப்போ இதுதான் இந்த சைடு கடலில் வந்து இப்படி இருக்கும். இந்த சைடு கடலில் அலை அதிகமாக இருக்கும். அந்த தெருல பார்த்தீங்கன்னா ஸ்டால் சின்ன சின்னதா மாரி குடை வச்சுட்ருப்பாங்க. இப்போ இந்த கல்லுலாம் போட்டிருக்குது எதுக்குன்னா, அந்த சைடு கரையில வந்து அலை மோதி மண்ணெல்லாம் கரைக்குதுங்கிறதுக்காக இப்போ இந்த கல்லை கொட்டி அந்த பாதையை சரி பண்ணிட்டுருக்காங்க. இந்த கடல் கரை ஓரத்தில இந்த பாதையெல்லாம் சரி பண்ணிக்கிட்டுருக்காங்க. அங்கே மாங்காய் வத்தல் இந்தமாரி சின்ன சின்னதா ஸ்நாக்ஸ் தான் கிடைக்கிது. வேறு அந்த மீன் வறுவல் இதெல்லாம் பார்க்கணும். நம்ம அந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி கடல் சீற்றத்தால அந்த பகுதியே சிதலம் அடைஞ்சிச்சு. மக்கள் கூட வாழறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி பேன் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல. அத வந்து இப்போ நம்ம பார்வைக்காக வச்சிருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கறது வேற ஒண்ணும் கிடையாது. பார்க்கறதுக்கு ஒரு மண்டபம் மாரி இருக்குங்கிறீங்களா? ஒரு மண்டபமும் கிடையாது. அங்க வியாபாரம் பண்றவங்க அவங்களோட டைனிங் டேபிள பெரட்டி போட்டிருந்தாங்க. இத எங்கேயாவது லாங்லேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால வீடியோ எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுதான் நம்ம பார்க்குற ரவுண்டானம். இதுதான் இந்த எண்டு. இங்க தான் கார் பார்க்கிங்லாம் குடுத்துருக்காங்க. இதுதான் இங்க வியூலேருந்து பார்த்தீங்கன்னா, சுத்தியும் கடல பார்க்கலாம். அதாவது 2 பகுதியும் 3 பகுதி கலக்குதுங்கிறாங்க பாத்தியா, அத சுத்தியும் நம்ம பார்க்கலாம். இந்த சைடு அலை காற்று அதிகமா இருக்கும். இந்த சைடு தான் இருக்கும். ஜூம் முடிஞ்ச அளவுக்கு போறேன். நம்ம திடீர்னு போனோமா அங்க ஒரு வீடியோ எடுப்போம்னு எடுத்தது தான். மத்தபடி இது விளாக் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் நம்ம ஐடியா பண்ணி எடுக்கல. எடுத்தோம் வீடியோவ. சரி அத போடுவோன்ட்டு தான். நீங்க அவசியமா பார்க்கக்கூடிய இடம் இந்த இடம் தனுஷ்கோடிங்கிறது. சுற்றுலா தலங்கள்ல நிறைய பேர் நார்த் இந்தியன் பீப்பிள் அநியாயமா இருக்கிறாங்க அங்க. நம்ம தமிழ் பீப்பிளோட நார்த் இந்தியன் பீப்பிள் நிறையா இருக்கிறாங்க அங்க. அங்க இருந்துக்கிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரெடி பண்ணுறது என்ன, இந்த மாரி நிறையா பார்க்குறதுக்கு ஒரு நல்லா இருந்துச்சு அது. நீ அவசியம் பார்க்கக்கூடிய இடம் அது. இதுதான் இந்த 2 சைடும் கடல் ஜாயிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த மாரி ஒரு பொசிஷன் இருக்குது. இத விளக்கமா சொல்றதுனா கைடு அங்க இருக்காங்களான்னு தெரியல. இப்போ இந்த குடைக்கீழ இருக்கிறவங்க வந்து அங்க ஃபோட்டோ எடுத்து விடுறாங்க. இந்த ஸ்நாக்ஸ் ஸ்டால்லாம் அங்க தான் இருக்குது. என்னென்னன்னா ஐஸ்கிரீம், இந்த மாரி மாங்காய் வத்தல், இந்த கூழ் இந்த மாரிலாம் விக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி மீன் போக்குவரத்துலாம் இந்த சர்ச்சுக்கிட்ட தான் இருக்குது. நல்லது நண்பர்களே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒர்த்தான வீடியோலாம் கிடையாதுன்னு நான் நம்புறேன். சரி நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ அவசியம் சந்திப்போம் நண்பர்களே.